இயேசுவில் அன்பானவர்களே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்ற திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்றத்தை மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 19-20 இறை வார்த்தைகளிலும், லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 49 முதல் இறை வார்த்தைகளிலும், திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரை இறை வார்த்தைகளிலும் நம்மால் வாசிக்க முடியும். குறிப்பாக லூக்கா இந்த நற்செய்தியிலும் அவரது திருமுகமாகின்ற திருத்தூதர் பணிகளிலும் மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்றத்தை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கின்றார். விண்ணேற்றமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் தனது கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டு தந்தை கடவுளோடு தான் ஒன்றாயிருப்பதை உணர்த்துகின்ற வண்ணம் விண்ணகத்துக்கு ஏறி சென்றார். தந்தை கடவுள் அவரை வலப்புறத்தில் அமர்த்தினார். இதுதான் நமது விசுவாசம். நாம் யோவான் நற்செய்தியில் தந்தை மகன் ஒற்றுமை என்ற பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இதை பற்றி தான் சிந்தித்தோம். நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம். தந்தையினுடைய திருவுள்ளம் என்ன என்றால், மகன் விண்ணிலிருந்து பூமிக்கு வந்தது போலவே பூமியிலிருந்து விண்ணகத்திற்கு சென்று தந்தை கடவுளோடு ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். அவர்கள் ஒருபோதும் பிரிந்திருக்கின்றவர்களாக இல்லை, இணைந்திருக்கின்றவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பில் அதை தாண்டி 40 நாட்களுக்கு பின் அவர் முன்னேற்றம் அடைகின்ற போது அதனுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 40 நாட்கள் சீடர்களுக்கு பலவிதமான காட்சிகள் மூலமாக தன்னை வெளிப்படுத்தியதோடு அவர்களுக்கு குறிப்பாக ஒரு கடமையை, உலகம் முழுவதும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்ற வேண்டும் என்ற மிக முக்கியமான கடமையை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அந்த கடமையானது அவர்களை தேர்ந்தெடுத்த போதே மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை இறை வார்த்தைகளில் நாம் வாசிக்கின்றோம். தன்னோடு இருப்பதற்கு, நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்பட, நோய்களை குணப்படுத்த, தீயாவிகளை ஓட்ட என்று அதிகாரம் கொண்டிருப்பதற்காக தேர்ந்தெடுத்தார். அவற்றை அவர்களுக்கு இந்த நேரத்திலே கொடுக்கிறார். இந்த கடமைகளை எல்லாம் அவர்கள் சரிவர செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு தூயாவினுடைய வல்லமை வேண்டும் என்றும், தூயாவியானவரை பெற்றுக் கொள்கிறது வரை நகரத்தை விட்டு எங்கும் செல்லக்கூடாது என்று அவர்களோடு எடுத்துரைத்தவராக நாம் லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 49ஆம் இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம். தந்தை வாக்களித்த வல்லமையை நீங்கள் பெறுகின்ற வரையில் இந்த நகரத்திலேயே, எருசலேமிலேயே குடியிருங்கள் என்று. ஆகையால் தான் நாம் தொடர்ந்துள்ள வார்த்தைகளில் அவர்களை ஆசீர்வதித்த பின் ஆண்டவர் முன்னேற்றம் அடைகின்ற போது சீடர்கள் உடனடியாக எருசலேமுக்கு திரும்பி செல்கின்றார்கள். தங்களது கடமையை நிறைவேற்றுகின்ற வல்லமை பெற ஆவியானவருக்காக காத்திருந்து ஜெபிப்பதற்காக. இந்த 24ஆம் அதிகாரம் 49ஆம் இறைவார்த்தை 50ஆம் இறைவார்த்தை வாசிக்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைவதற்கு முன் இவர்களை முழுவதுமாக சேர்த்து நிறுத்திக் கொண்டு தன் இரு கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். ஆசீர்வதித்துக் கொண்டிருந்த போதே ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கின்ற கரங்களோடு விண்ணகத்திற்கு ஏறி சென்றார். இதை பற்றி சுரியானி சபை தந்தையாகிய மார் அப்ரேம் இவ்வாறாக கூறுவார். ஆண்டவர் திருத்தூதர்களை ஒவ்வொருவராக அவர்கள் தலையின் மேல் கைகள் வைத்து அபிஷேகம் செய்கின்றார். அந்த அபிஷேகம் செய்தவாறே அவர் விண்ணகத்திற்கு ஏறி செல்கின்றார். இந்த அபிஷேகம் என்ன என்று கேட்டால், இந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கான அபிஷேகம். மேலும் அவர் ஆசீர்வதித்தவாறே விண்ணகத்திற்கு ஏறி சென்றார் என்று சொல்லுகின்ற போது சீடர்களுக்கு மட்டுமல்ல, இந்த சீடர்களை வார்த்தையை கேட்டு இறை வார்த்தையில் விசுவசிக்கின்ற, இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்கின்ற எல்லா மக்களுக்கும் இதே அபிஷேகத்தை, இதே ஆசீர்வாதத்தை கொடுத்தவாறு அவர் விண்ணகத்திலும் வீற்றிருக்கின்றார். நாம் திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 9-10 இறை வார்த்தைகள் வாசிக்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு ஆசீர்வதித்தவாறே விண்ணேறி சென்ற போது சீடர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த அற்புத நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது விண்ணகத்திலிருந்து 2 தூதர்கள் தோன்றி சீடரோடு கேட்கின்றார்கள், கலிலேயரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடமிருந்து இயேசு எவ்வாறு விண்ணேற்றம் அடைந்தாரோ அதுபோல மீண்டும் வருவார். அதனுடைய பொருள் என்ன என்று கேட்டால், ஆசீர்வதித்தவாறு விண்ணேறி சென்ற இயேசு கிறிஸ்து மீண்டும் ஆசீர்வதித்தவாறே பூமிக்கு இறங்கி வருவார். தன்னில் நம்பிக்கை கொள்கின்ற அனைவரையும் ஏற்றுக்கொண்டு தன்னோடு சொந்தமாக்குவதற்காக, விண்ணகத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்காக அவர் வருவார், ஏற்றுக்கொள்வார். இந்த நம்பிக்கையை உடையவர்களாக நாம் வாழ்கின்றோம். இந்த நம்பிக்கையை பிறருக்கு பறைசாற்றுகின்ற அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்து இந்த விண்ணேற்ற திருநாள் தருகின்றார். இந்த நாளில் மட்டுமல்ல, ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் அறிய வேண்டியதும், உணர வேண்டியதும், அறிக்கையிட வேண்டியதும், நம்ப வேண்டியதும், தமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் உணர வேண்டியதும், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். என் ஆண்டவர் என் சிரசின் மேல் கரம் வைத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் எனக்கு தேவையான அருள்வரங்களை தந்து கொண்டிருக்கிறார். அவரது வல்லமையால் நான் இவ்வுலகத்தில் மகிழ்ச்சியாக, சமாதானமோடு அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்வேன், விண்ணகத்தில் அவரோடு இருப்பேன் என்ற உணர்வை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.